வணக்கம், இது ஜிஆர் டிப்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு நிமிஷத்தில் ஒரு சூப்பரான அட்ராக்டிவான யூடியூப் தமிழ் மொபைல் ஃபோனை பயன்படுத்தி எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சேனலை பற்றி சொல்லிடுறேன். சேனலோட நேம் பார்த்தீங்கன்னா எம்ஆர் தமிழ் மகன். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய அமேசிங்கான வீடியோ, இதுக்கு நாங்கள் அறிஞ்சிடாத வீடியோலாம் நிறைய போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி போய் அவரோட சேனலை முழுமையாக நீங்கள் பார்த்துட்டு அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அவருக்கு நீங்கள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் யூடியூபர் நாங்கள் சப்போர்ட் பண்ணி ஆகணும். அதான் அந்த வகையில் நீங்கள் கிடைக்கிற லிங்கில் யூஸ் பண்ணி அவர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களோட சேனலில் இந்த மாதிரி நான் என்னோட வீடியோஸில் ஃப்ரீயாக ப்ரோமோ பண்ணணும்டா, இந்த வகையான பணம் செலுத்தாமல் நீங்கள் ஃப்ரீயாக ப்ரோமோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட வீடியோஸில் கீழே இந்த வீடியோ ஷேர் இருந்தால் நல்ல கமெண்ட் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோலேயே உங்களோட சேனலில் என்னோட வீடியோஸில் ஃப்ரீயாக ப்ரோமோ பண்ணி விட்டுருவேன். இப்போ நாங்கள் யூடியூப் தமிழில் எப்படி மேக் பண்ணுறதை பற்றி சிம்பிளாக பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. வணக்கம். உங்களுக்கு ஒரு நிமிடத்தில் தமிழ் கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா PixeILabன்னு சொல்லுவாங்க. இந்த PixeILab அப்ளிகேஷனோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்கை யூஸ் பண்ணி டெவலப் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக ப்ளே ஸ்டோர்லேயே டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அந்த ஆப்போட ஐகான் இருக்கும். இப்போ நாங்கள் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு நிமிடத்தில் கிரியேட் பண்ணிடலாம். சிம்பிளாக நீங்கள் அவசரம் கிரியேட் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு சொல்லி தரேன், ஒரு டெமோ மாதிரி டுட்டோரியல் ஒன்று காட்டுறதுக்காண்டி உங்களுக்கு நான் சிலோவாக சொல்லி தரலாம், நல்ல சிலோவாக ஆதரவு சொல்லி தரலாம் உங்களுக்கு எப்படின்றத. அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்க போகுது உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் நியூ டெக்ஸ்ட் என்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா டிலீட் என்ற ஆப்ஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த டிலீட் என்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த நியூ டெக்ஸ்ட் ஆப்ஷனை டிலீட் பண்ணிடுங்க. டிலீட் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் சென்டரில் ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா நாங்கள் யூடியூப் தமிழ் சர்ச்சுக்கு மாற்ற போகிறோம். தமிழ் சர்ச்சுக்கு மாற்றுறதுக்கு மேல் மூலையில் இருக்கிற 3 டாட்டா கிளிக் பண்ணுங்க. 3 டாட்டா கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இமேஜ் சைஸ் என்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். கிட்டத்தட்ட 5ஆவதாக இருக்கும் அந்த இமேஜ் சைஸ் என்ற ஆப்ஷன். அதை ஒரு தடவை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா சின்ன ஒரு ஏரோ மாதிரி அம்புக்குறி ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இதுலேயே ஒரு 5ஆவதாக யூடியூப் தமிழ் என்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாக்ஸ் ஒரு யூடியூப் தமிழ் சைஸுக்கு மாறிடும். மாறினதுக்கு அப்புறமா நாங்கள் இப்போ கலர் கரெக்ஷன் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் இந்த லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பாக்ஸ் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். ப்ளூ கலர் அமைட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பாக்ஸ் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டில் உங்களுக்கு கலர் என்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு 2 கொடுத்துருப்பாங்க. பாருங்கள் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இங்கே, கலர் அதுக்கப்புறமா கிரேடியன்ட் அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. மேலே கலர் என்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி போட்டு உங்களுக்கு நீங்கள் கலர்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தனியாக ஒரு கலரில் தான் பெறும். இதை நீங்கள் டபுள் கலரில் யூஸ் பண்ணுறது இருக்கிற கிரேடியன்ட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல 2 பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. பாருங்க நான் அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன். 2 பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் முதல் இந்த நான் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுற பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கலர் என்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான கலரை வச்சுக்கோங்க. நான் பிளாக் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு பிடிச்சது பிளாக் கலர் தான். நான் பிளாக் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா செகண்ட் பாக்ஸ், அதாவது இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுற பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான டபுள் கலருக்கு உங்களுக்கு தேவையான ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான கலரை அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சும்மா ஒரு கொஞ்சம் மெல்லிய ஒரு டாக் ஒன்று எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமெண்டு நான் ஓரளவுக்கு நான் இருந்த மாதிரியே வச்சுக்கிறேன். அதான் அளவாக இருக்குது எனக்கு. இதுக்கப்புறம் ஓகே கொடுத்தோம்டா இந்த மாதிரி டபுள் கலர் யூஸ் ஆயிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் சென்ட்ரல் லைட்டாக ஒயிட் மாதிரி இருக்குது, மற்றபடி சுற்றி டார்க்காக இருக்குது. அப்படியே இப்போ எனக்கு இந்த கலர் ஓகேயாக இருக்குது. இப்போ நான் டிக் கொடுத்துட்றேன். டிக் கொடுத்ததுக்கு அப்புறமா மேலே இருக்கிற ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் டெக்ஸ்ட் என்ற ஃபஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு முன்னுக்கு இருக்கிற ஏ அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா மேலே நியூ டெக்ஸ்ட் அண்ட் ஆப்ஷனை டிலீட் பண்ணிவிட்டு நாங்கள் எங்களுக்கு தேவையான டைப் பண்ண போகிறோம். அதுக்கு நாங்கள் இதில் இருக்கிற பென்சில் சிம்பிள், அதாவது எடிட் அண்ட் சிம்பிளாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நியூ டெக்ஸ்ட் அண்ட் ஆப்ஷனை நீங்கள் டிலீட் பண்ணுங்கள். உங்களோட கீபோர்டில் அழுத்தி படிச்சு டிலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இங்கே நான் இப்போ சும்மா ஹவ் டு அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணி உங்களுக்கு டைப் பண்ணி காட்டுறேன். ஹவ் டு அப்படின்னு போட்டுறேன். இல்லை போட்டதுக்கப்புறமா ஓகே நான் கிளிக் பண்ணிடுறேன். இதான் இருக்குது உங்களோட ஆப்ஷன். இதை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்த பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு இந்த ஃபோன் சைஸை நீங்கள் மாற்றணும்டா, அதாவது இந்த ஃபோன்ட்டை நீங்கள் மாற்றணும். உங்களுக்கு இந்த ஃபோன் பிடிக்கலண்டா இந்த கிளிக் பண்ணி இந்த அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கடா, அந்த கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வந்தீங்கடா ஃபோன்ன்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோன் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபோன்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சும்மா ஒரு ஃபோன்ட்டை இதில் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன். இந்த ஃபோன்ட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ண உடனே இந்த மாதிரி தான் இந்த ஆப்ஷன் இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த கலர் பிடிக்கலண்டா நாங்கள் இப்போ வேறு இந்த கலர் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான வேறு கலர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒயிட் கலரில் வச்சுக்கிறேன். ஏன்டா பிளாக் கலரில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியும். வச்சு டிக் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா நான் இப்போ தமிழ்லேயும் தான் அதை ஒன்று டைப் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அதே போல் மேலே இருக்கிற ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி டெஸ்ட் அண்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. அதை பார்த்தீங்கன்னா நியூ டெஸ்ட் ஆப்ஷன் வந்துடும். வந்ததுக்கப்புறமா எடிட் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நியூ டெஸ்ட்டை டிலீட் பண்ணிடுங்க. டிலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான தமிழில் டைப் பண்ணிக்கோங்க. நான் சும்மா தமிழில் அப்படின்ற போட்டு டைப் பண்ணி காட்டுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் டெக்ஸ்ட். வந்ததுக்கப்புறமா அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோன்டென்டர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிங்கன்னா மை ஃபோன்டென்டர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு
உங்களுக்கு என்ன ஃபோன் உங்களுக்கு வேறு டைப் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபோன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு மை ஃபோனுக்கு வரும். இல்லைன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாட்டி உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண தெரியல, உங்களுக்கு PixeILabல எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன்னு தெரியலைன்னா நான் அதுக்கு திரும்ப ஒரு வீடியோ போடுறேன். உங்களுக்கு தேவையான கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இல்லை பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான நியூ டெக்ஸ்டெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறேன். இங்கிலீஷ் ஃபாண்ட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன், அதுக்கப்புறமா தமிழ் ஃபாண்ட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். PixeILabல பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கம்மியாக இருக்குது யூடியூபர்ஸுக்கு, அந்தளவுக்கு அது அட்ராக்டிவாக இருக்காது. அதுக்காக தான் நாங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறோம் புதுசு புதுசாக பாயிண்ட் எல்லாம். இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான எடுத்துக்கிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு இது கலர் கஸ்டம் பண்ணுறதுக்கு இந்த கலர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான கலர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சும்மா இந்த கலரை வச்சுக்கிறேன், ஒரு க்ரீன் ப்ளூ மாதிரி இருக்குது, அதை வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் ஆப்ஷன் இருக்கும். இதுக்கு நீங்கள் பார்டர் கொடுக்குறதுக்கு இப்படியே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கு பார்டர் கொடுக்குறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் எனேபிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான கலரை யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வந்துடும். எனக்கு இந்த டெஸ்ட்டுக்கு ஸ்டாக் தேவையில்லை, அதனால் நான் இந்த டிசேபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிசேபிள் பண்ணிடுறேன். பண்ணதுக்கப்புறமா இந்த டெஸ்ட்டுக்கு ஷேடோ கொடுக்குறேன்டா இந்த கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்டோக்கு பார்த்து ஷேடோன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு எனேபிள் பண்ணிங்கன்னா ஷேடோ எனேபிள் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு தேவையான கலரை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் ஷேடோவும் தேவையில்லை, அதனால் நான் இதை டிசேபிள் பண்ணிடுறேன். பண்ணதுக்கப்புறமா இந்த தம்மையில் நீங்கள் ஏதாவது இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி இருந்துட்டா மேலே இருக்கிற ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரம் கலர் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அது நேராக உங்களோட கலரை கூட்டிகிட்டு போயிடும். இங்கே இருந்து உங்களோட கலரையை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான இமேஜ் எடுத்துக்கோங்க. நான் சும்மா இப்போ என்னோட இமேஜ் எடுத்துக்கிறேன். இங்கேருந்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் என்னோட கலரில் இருந்து இமேஜ் எடுத்துக்கிறேன். ஒரு யூடியூப்போட இமேஜ் எடுக்க போகிறேன். நான் இப்போ நீங்கள் யூஸ் பண்ண இமேஜ் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஆப்ஷனில் வரும். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி வந்திருக்கும். வந்ததுக்கப்புறமா நீங்கள் கீழே இருக்கிற டிக்கை கொடுத்துருங்க. டிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இமேஜ் வரும். அதுக்கப்புறம் அவங்க கையை வச்சு நீங்கள் ரீசைஸ் பண்ணி பெருசாகிக்கோங்க அந்த இமேஜை. இல்லை நான் தமிழில் கேட்ட மாதிரி பெருசாகிக்கிறேன். பெருசாகிட்டு இந்த இடத்த வச்சுட்டு மேலே இருக்கிற லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த பாக்ஸை மேலே இருக்கிற அந்த லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் பார்த்தா ஒரு லாக் சிம்பிள் ஒன்று இருக்கும். அந்த லாக் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கடா நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கக்குள்ள உங்களுக்கு அந்த வச்ச இமேஜ் உங்களுக்கு வேறு இடத்துக்கு மாறாமல் இருக்கும். அதுக்காக தான் அப்படியே வச்சுருக்கேன். நான் இப்போ சும்மா உங்களுக்கு கவுட் டு தமிழ் ரெண்டு போட்டிருக்கேன். ஏன்னா நாங்கள் உங்களுக்கு உதாரணத்துக்கு புரிஞ்சிருக்கும். அதே போல இந்த இமேஜை நீங்கள் யூஸ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது இமேஜ் வேண்டாலும் ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து ஃப்ரம் கலர் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் ஷேப் யூஸ் பண்ண போறீங்கடா மேலே இருக்கிற ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஷேப்ஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மேக் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நிறைய ஷேப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது உங்களுக்கு ஒரு ஆரோ சிம்பிள் வேணும். இப்போ ஆரோ சிம்பிள் ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் டிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆரோ சிம்பிள் வந்துடும். இதை உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த கையை வச்சு நீங்கள் அமர்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அதுக்கப்புறமா இந்த சென்டரில் இருக்கிற டைமென்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆரோவுக்கு நீங்கள் உங்களுக்கு தேவையான கலரை யூஸ் பண்ணிக்கலாம். நான் சும்மா ஒரு ரெகுலராக வச்சுக்கிறேன் ஆரோவுக்கு. இந்த மாதிரி தான் தமிழில் ஒரு அட்ராக்டிவாக கிரியேட் பண்ணுறது. அதுக்கப்புறமா இதை நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு மேலே இருக்கிற அந்த சேவ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா சேவ் ஆஸ் இமேஜ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா சேவ் டு கலர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கலரில் சேவ் ஆயிடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு PixeILabல ஸ்டைலிஷ் ஃபாண்ட் ஆட் பண்ணுறோம்டா அதுக்கு ஒரு வீடியோ நான் புரியுமா போடுறேன். உங்களுக்கு இப்போவே வீடியோ வரமாட்டா நீங்கள் கீழே கமெண்ட்டில் கேட்கலாம். உங்களுக்கு PixeILabல அதுக்கப்புறம் PixArtல எப்படி நீங்கள் நியூவான ஃபோண்ட் ஆட் பண்ணுறா எங்களோட சொந்தமான ஃபோண்டுகள் எப்படி ஆட் பண்ணுறது கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ போடுவேன். PixArtக்கும் PixeILabலையும் எப்படி நாங்கள் ஃபோண்ட் ஆட் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டுருவேன். அதுக்கப்புறமா பல நண்பர்கள் தமிழ் கிரியேட் பண்ண தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லா வீடியோக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட சேனல் எடுத்துன்னா என்னோட சேனலில் ஃப்ரீயாகவே ப்ரோமோ பண்ணி விட்டுருவேன் ஒரு வீடியோவிலையும். அதனால் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லா வீடியோக்களும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.